அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கான லெவல்ஸ் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். இது முழுக்க முழுக்க பயிற்சிக்கான வீடியோங்க. இதை பற்றி தெரிந்தால் வர்த்தகம் பண்ணுங்க. இல்லை உங்களுடைய டெக்னிக்கல் இது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? யார் யூடியூப்ல எது சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிந்தால் அதை நம்புங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மார்க்கெட் என்ன சொல்லியிருந்தோம், இன்னைக்கு 23,500 புட்டு 77 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் என்ன ஆகும், கீழே இறங்கும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 77 ரூபாய்க்கு மேல இருந்தா, கீழே இருந்தா மார்க்கெட் மேல போகும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? இங்க பாருங்க, 77 ருபீஸ் வந்து என்ன பண்ணிருக்கு மார்க்கெட், கடைசி வரைக்கும் அதை இதுவே பண்ண முடியல. அப்ப என்ன, இன்னைக்கு ஃபுல்லா மார்க்கெட் அப் சைடு தான் போயிருக்கும். நான் இதை பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாதுங்க. மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கறத ஒரு ப்ரிடிக்ஷன் தான் நான் கொடுக்குறேன். நீங்க உங்க அனலைஸ் ஓனா பண்ணிக்கணும். டூ யுவர் ஓன் அனலைஸ். அப்போ கண்டிப்பா இந்த டைரக்ஷன்ல தான் போயிருக்கும் மார்க்கெட். நம்ம போய் மார்க்கெட்டை போய் பார்க்க தேவையில்லை. இதுலதான் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப நம்ம ஏதோ ஒரு இதுல ஆப்ஷன்ல வர்த்தகம் பண்றோம் அப்படின்னா, இதுலதான் நம்ம பையோ செல்லோ, இந்த ஸ்ட்ரைக் மீன்ஸ் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்ல தான் எடுக்க போறீங்க. இப்போ இது கீழே இருக்குன்னா காலில் நீங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணி எடுத்துருக்கீங்க. அந்த ஸ்ட்ரைக்கு அதுல எடுக்கிறீங்கன்னா அதுல என்ன விலையில வாங்கணும் அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. ஏன்னா அதுக்கே சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் இருக்கு. எல்லாரும் மார்க்கெட்டுக்கு தான் சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் போடுவாங்க, நம்ம ஸ்ட்ரைக்குக்கே போடுவோம். அதுல எங்க ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க வீக்கா இருக்காங்க எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுவோம். அது தெரியாம நம்ம மொத்தமா ட்ரேட் ஏதோ கொடுத்துட்டாங்க, ஓகே இந்த வேல்யூக்கு மேல போயிடுச்சு, ஓகே மார்க்கெட் இதுக்கு இந்த வேல்யூ கீழே வந்துருச்சு, மார்க்கெட் ஃபுல்லா ஏறி இருக்கும் அப்படிங்கிறது உங்க மைண்ட் செட்ல நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்றதை பொறுத்து. டைரக்ஷன் தெரிஞ்சிச்சு, அதுல நீங்க எங்க வேணா போயிட்டு உங்களுக்கு தேவையான என்ன கிடைச்சதோ அதை எடுத்துட்டு வெளியே போயிட்டே இருக்கணும். அந்த ரேலியை ஃபுல்லா போய் பிடிச்சிருந்தீங்கன்னா என்ன இருக்கும், அதுவும் பிடிக்கலாம். எப்படி பிடிக்கணும்ன்றது ரூல் இருக்கு. அதை எப்படி வர்த்தகம் பண்ணணும், எங்க எடுக்கணும், என்ன டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேரம் அந்த டைம்ல தான் ட்ரேட் பண்ணணும். மொத்தமா போய் எல்லா டைம்லாம் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. இது நிஃப்டி. ஃபின் நிஃப்டி இன்னைக்கு தான் ஆட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் இது என்னால ரெகுலரா கொடுக்க முடியுமா எனக்கு தெரியலைங்க லெவல்ஸ். ஏன்னா இன்னைக்கே பாருங்க டைம் ஆயிடுச்சு, 60 போட்டு நான் என்னோட ட்ரேடிங் இதே லேட் ஆயிடுச்சு நான் எடுக்கிறதுக்கு. அதனால நான் ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு நான் கண்டிப்பா லெவல்ஸ் கொடுத்துருவேன். ஓகேங்களா? சரி, ஃபின் நிஃப்டி 23,100 புட்டு 40 ரூபாய்க்கு கீழே இருந்தா ஃபின் நிஃப்டி அப் சைடு, 40 ரூபாய்க்கு மேல இருந்தா டவுன் சைடு. இங்க பாருங்க, 40 ரூபாயை எப்போ இவர் கீழே இருந்தாரோ கண்டிப்பா ஃபின் நிஃப்டி இன்னைக்கு ராக்கெட் விட்டுருக்கும், பெருசா மேல போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அது. இதெல்லாம் ஏன் அதுல இன்னைக்கு தான் எல்லா நாளும் போய் அந்த 0 to 0 கால்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நம்ம ஸ்டூடெண்ட் இன்னைக்கு பயன்படுத்திருக்கணும் மற்ற நாளை விட. ஃபின் நிஃப்டில சூப்பரா இருந்திருக்கும் இன்னைக்கு. கண்டிப்பா எப்படி 5 மடங்கெல்லாம் சாதாரணமா போயிருப்பாங்க. 0 to 0 கால் அவ்வளவு அழகா ட்ரிகர் ஆயிருக்கும் இன்னைக்கு. அது என்ன நம்ம அதை 0 to 0 கொடுத்துருக்கோம். எல்லா நாளும் போய் அதெல்லாம் பண்ண முடியாது. எக்ஸ்பைரியில தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸ்பைரியிலேயே எப்படி சூழ்நிலைகள் அமைத்தாலும் தான் நீங்க பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மொத்தம் போய் பிளைண்டாலாம் அதை பண்ணிடக்கூடாது. நானும் அது பண்றது கிடையாதுங்க. ஏன்னா அது 0 to 0 தெரிஞ்சு பண்றது தவறான ஒரு செயல். ஓகேங்களா? அப்படிலாம் செய்யக்கூடாது. சரி, அதுக்கப்புறம் கிளாஸ் டீடைல்ஸ் நான் ஒவ்வொரு இதுலயும் சொல்லிக்கிட்டு வரேன், மறந்துடாதீங்க யாரும். நான் இந்த கிளாஸ் 1 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறேன். இந்த கிளாஸ் நம்ம முடிச்சு இது பண்ணதுக்கு அப்புறம் மேக்சிமம் ஒரு சில விஷயங்கள் இப்போ நாம்ஸ் செபி ஒரு சில ரூல்லாம் கொண்டு வராங்க. யூடியூப்ல எல்லாம் இது பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிறது தெரியல, சொல்ல முடியுமா என்னங்கிறது. அதற்கு ஏற்றா போல நம்ம ஸ்டூடெண்ட்லாம் ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ண கேட்டிருந்தீங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபோன் பண்ணி. அது அவங்களுக்கெல்லாம் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.